வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. வெற்றியாளர்கள் ஏற்கனவே ஒரு பாதையை போட்டு போயிருக்காங்கன்னா அந்த பாதையில் நம்ம போய் ஈஸியாக வெற்றி பெற்றுலாம். அகல உழுவதை விட ஆழ உழுதலே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த ஒரு புத்தகத்தில் தெளிவாக இருக்கிறோமா, அந்த ஒரு புத்தகத்தை தெளிவாக படித்தோமா? ஏன்னா ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணவங்க என்ன எல்லா புத்தகத்தையும் படித்தவங்களா? அவங்களாம் படித்தவங்க அப்படி இல்லை. அவங்க படித்த ஒரு புத்தகத்தை தெளிவாக படித்தாங்க. தெளிவாக படித்து என்ன பண்ணாங்க, ஈஸியாக கிளியர் பண்ணாங்க. அதே பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், வட்டார கல்வி அலுவலர், அந்த எக்ஸாமுக்கான பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ நவம்பர் வாரத்தில் வருகிறதான்னு சொல்லிட்டு அட்டவணை பற்றி சொன்னாங்க. ஏன் சார் நவம்பர் மாதம் ஆயிடுச்சு, எண்டுக்கே வந்துட்டோம், ஆனால் இன்னும் கூட நோட்டிஃபிகேஷன் வெளியே வரலையே, என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு பல பேர் யோசிச்சுட்டு பல பேர் இருந்திருப்பீங்க. காரணங்கள் வேணும் இல்லை. என்னன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் பி எலிஜிபிள் பண்ணலாமா, பிலிட் மாணவர்களை பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பண்ணலாமா, பிகாம் மாணவர்களை பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அடிஷனலாக வயது தளர்வுகள் 45 இருக்கும், 57 கொடுக்கலாமா, இல்லை ஏற்கனவே கொரோனா பீரியடில் கொடுத்த 47 பார்த்தோன்னா அடிஷனலாக சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் பார்த்தோன்னா அந்த வட்டாரங்கள் பார்த்தோன்னா பல மாற்றங்களை பார்த்தோன்னா தொடர்ச்சியாக செய்துட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில் சில தாமதங்கள் ஏற்படுது. அப்போ நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ வர மாதிரி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த வாரத்துக்குள்ள பார்த்தோன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தாகணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ரெடி ஆகணும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனோட வேகன்சி எவ்வளோ வரப்போகுது, ஒரு 51 வேகன்சி பார்த்தோன்னா ஏறக்குறைய பார்த்தோன்னா சொன்னாங்க. அப்போ ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ வரலாம் அப்படின்னா 51 வேகன்சி வரலாம், 90 வேகன்சி வரலாம், ஒரு 65 வேகன்சி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வட்டாரங்கள் பல மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு 51 வேகன்சி கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த 51 வேகன்சி இருக்குன்னா அந்த 51 வேகன்சி நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1,00,000 பேர் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் போடுவாங்க. ஏன் இவ்வளோ பேர் சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, கடந்த காலங்களில் 2019 மற்றும் 2023 நடந்த எக்ஸாமில் அப்ளிகேஷன் போட்ட நபர்களோட எண்ணிக்கையே பார்த்தோன்னா குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா விழிப்புணர்வு பார்த்தோன்னா மாணவர்களிடையே கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. 2023 ஓகே ஓரளவுக்கு பார்த்தோன்னா இருந்துச்சு, ஆனால் 2019 ஓரளவுக்கு சுத்தமாக குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. இந்த விழிப்புணர்வு என்னதான் இருந்தாலுமே இந்த ஒரு தொடர்ச்சியான பயணம் ஒரு 120 நாள்லேருந்து ஒரு 160 நாட்கள் பார்த்தோன்னா இந்த பயணத்தை கடைசி வரைக்கும் யார் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் இந்த பயணத்தில் வெற்றி பெற மாதிரி இருக்க போகுது. அப்போ இந்த பயணத்தை தொடங்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சிலபஸ், இந்த பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ்னா என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு முதல்ல தெரியணும். என்னென்ன பார்ட் வருது அப்படின்னும் போது தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கணிதம், சமூக அறிவியல், அறிவியல், உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பொது அறிவு ஜிகேன்னு சொல்லிட்டு நடப்பு நிகழ்வுகள் சேர்த்து மொத்தம் ஒரு 7 பார்ட்டாக பார்த்தோன்னா பிரிச்சிருக்காங்க. ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தோன்னா ஒரு 30 மார்க்குக்கு பார்த்தோன்னா ஒரு 50 மார்க்குக்கு 30 கேள்விகள் கொண்ட ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பார்த்தோன்னா ஒன்று இருக்கும். அப்போ இந்த தேர்வு 150 + ஒரு 30 இந்த செட்டப்பில் தான் நம்ம என்ன பண்ண போதுன்னா கேள்விகள் இருக்கும்போது, அப்போ இந்த கேள்விகளை நம்ம எப்படி அணுகணும், இதை நம்ம எப்படி வெற்றி பெறணும்னா சிலபஸ் தான் தேவை. இந்த சிலபஸில் நமக்கு எங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இந்த கேள்விகளை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த கேள்வி, அதாவது 2 வருஷம் 2019 மட்டும் 23 நடந்த கேள்வித்தாள் அடிப்படையில் ஒரு ஆவரேஜாக பார்த்தோன்னா பிரிச்சிருக்காங்க. என்ன ஆவரேஜ்னா தமிழில் எவ்வளோ கொஷின் வந்திருக்கு அப்படின்னா 18 கொஷின் பார்த்தோன்னா வந்திருக்கு. அப்போ ஆவரேஜாக ஒரு 16 கொஷின் இந்த வருஷம் கேட்கலாம். அதே போல் இங்கிலீஷ்லையும் ஒரு 16லேருந்து 18 கொஷின் வந்திருக்கு. அப்போ ஒரு 16 கொஷின் திருப்பி அகைன் கேட்கலாம். அதே போல் மேக்ஸில் 24 கொஷின் பார்த்தோன்னா வந்திருக்கு. சைக்காலஜியில் ஒரு 30 கொஷின் வந்திருக்கு. ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 24 கொஷின் வந்திருக்கு. அதே போல் ஹிஸ்ட்ரியில் ஒரு 15 கேள்விகள் வந்திருக்கு. ஜாகிரஃபியில் ஒரு 10 கொஷின், எக்கனாமிக்ஸில் ஒரு 9 கொஷின், பாலிட்டியில் 6 கொஷின். மொத்தம் சேர்த்து நமக்கு எத்தனை கேள்வி வந்திருக்குன்னா 150 கேள்வி வந்திருக்கு. இந்த 150 கேள்விகளுக்கும் 2023 மற்றும் 2019 கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு 2019 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு 92 கேள்விகள் போட்டவங்களுக்கு பார்த்தோன்னா வேலை கிடைச்சிச்சு. ஒரு 92 கொஷின் போட்டாங்க, அது ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ 92 கேட்டவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவே 2023 96லேருந்து 102 இந்த கேட்டகிரியில் போட்டவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தோன்னா வேலை கிடைச்சிச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி பார்த்தோன்னா மதிப்பெண் எடுக்கணும், நம்ம எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் நமக்கு வேலை எடுக்கணும் அப்படின்னா 2026 நடக்கிற எக்ஸாமில் நம்ம 110 கேள்விகளுக்கு மேலே போடணும். 110 கேள்விகள் இல்லை, 110 கேள்விகளுக்கு நம்ம மேலே போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 110 கேள்விகள் போடணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி முறையான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை முதல்ல நம்ம தெளிவாக பார்த்துணும். எந்த மாதிரி முறையை நம்ம பின்பற்றினா நம்ம 110 கேள்விகளை போடலாம் அப்படின்னா இதுதான் நமக்கு சிலபஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் தான் நம்மளுக்கு கேள்விகள் கேட்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா
இந்தந்த பார்ட்டில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எந்த இடத்துல ஒரு இடத்துல கூட பார்த்தோன்னா வந்து இந்த தமிழில் நீ வந்து பார்த்தோன்னா இத்தனை கேள்விகள் போடணும், இங்கிலீஷில் இத்தனை கேள்விகள் போடணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே சொல்ல. அப்போ ஆல் ஓவரால் இந்த மொத்த பாடத்திட்டத்திலிருந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின் எடுக்கணும்? 110 கேள்விகளுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம்? எடுக்கணும். 110 கேள்வி எடுக்கிறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு பார்த்தோன்னா இது ஈஸியும் அல்ல கஷ்டமும் அல்ல, இரண்டும் கலந்த கலவையில்லாம். சரி என்ன சார் ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் அதாவது 2019 கேட்கும்போது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணியே பார்த்தோன்னா நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு பார்த்தோன்னா படித்த எல்லாருமே செக்மெண்ட் ஓரளவுக்கு ரைட் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுவே 2023 நடந்த கேள்விகளை இந்த 2 பார்ட் தமிழ் லிட்ரேச்சர் ப்ளஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த 2 பார்ட்டும் பார்த்தோன்னா வந்து டைட்டாக பிடிச்சிட்டாங்க. சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிட்டாங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு பார்த்தோன்னா வந்து ஒயிட்டாக போச்சு. அப்போ இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்ட கேள்வி 16 கேள்வியில் 2லிருந்து 4 கேள்வி தான் ஸ்கூல் புக்கிலேருந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். அப்போ மற்ற கேள்விகள்லாம் எங்கே இருந்துச்சு? அவுட் ஆஃப் சோர்ஸாக போயிடுச்சு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், அது புக்கிலேருந்து பார்த்தோன்னா அவ்வளோ கேள்விகள் வரலை. அப்போ வெளியில் தான் நிறையா போச்சு. மேக்ஸ், அப்புறம் மேக்ஸை பார்த்தோன்னா வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் 6லேருந்து 10th வரைக்கும் தான். அந்த கேள்விகளே கேட்டாங்கன்னா அந்த கேள்விகள் பார்த்தோன்னா வரல. அதாவது ஒரு சில கேள்விகள் அப்படியே வந்துச்சு. பெரும்பான்மை கேள்விகள் எப்படின்னா அந்த கேள்விகளை பேஸ் பண்ணி, அதாவது அந்த மெத்தடை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு அது என்ன ஈஸியாக நமக்கு கிளிக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சைக்காலஜி மற்றும் பிடாலஜி, அதாவது உளவியல் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம் இருக்குது. இந்த உளவியல் பாடம் இருக்கா? இந்த உளவியல் பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் படித்தாலுமே 15லேருந்து 20 கேள்வி தான் போட முடியும். லாஸ்ட்டாக நீங்கள் எழுத நபர்களாக இருந்தால் தெரியும், நீ என்ன தான் தலைகளாக குட்டி கரணை அடித்து படித்தாலுமே என்னால் எத்தனை கொஸ்டின் தான் போட முடியும்? 15லேருந்து 20 கேள்விகள் தான் நீங்கள் போட முடியும். ஆனால் இந்த சைக்காலஜி சுத்தமாக படிக்காமல் போனால் கூட எத்தனை கொஸ்டின் போடலாம்னா 10 கொஸ்டின் போடலாம். 10 கேள்வி சுத்தமாக படிக்காத நபர்கள் கூட 10 கேள்வி போடுவோம். ஆனால் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற தேவை இந்த ஒரு பார்ட்டு முக்கியமான பார்ட்டாக நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம 15லேருந்து 20 கேள்வி படிக்கணும்னா சைக்காலஜி படிக்கணும். ஆனால் இந்த பார்ட்டை நம்ம கடைசியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கடைசியானா அது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி படிக்கணுன்ற முறையை நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். எந்தெந்த சப்ஜெக்டை முதல்ல படிக்கணும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற விஷயம்லாம் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா ஜென்ரல் சயின்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு நம்ம எங்கே படிக்கணும்? இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க புத்தகம், பாட புத்தகத்தை மட்டும் முதல்ல படிங்க. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் தான் நமக்கு எக்ஸாம். அப்போ ஒரு 24 கேள்வி கேட்குறேன்னா 20 கேள்வி எங்கே இருந்தால் வரப்போகுது? புத்தகத்தில் இருந்தால் வரப்போகுது. அப்போ அந்த 20 கேள்விக்கு நம்ம முதல்ல ரெடியா அந்த விஷயத்தில் தெளிவாக போகும். 4 கேள்வி வெளியில் விட போட்டோம்ல, 4 கேள்வி வெளியில் போதுனா கூட ஒரே ஆப்ஷன் மெத்தட் நம்ம பிடிச்சா கூட அந்த 4ல் 2 கேள்வி நமக்கு எப்படி இருந்தாலும் ரைட் ஆகும். அந்த தெரிந்த 20 கேள்விகளை நம்ம கரெக்டாக படித்து போட்டோமா அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே போல் ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திட்டம் வந்து பார்த்தோன்னா நிறைய சிலபஸை கொண்டு இருக்கும். ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக்கில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக்கு தான், இந்த செக்மெண்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். ஜாகிரபி மட்டும் கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க, மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். இந்த பார்ட்டி எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். அப்போ நம்ம வந்து பள்ளி பாட புத்தகத்தில் ஏற்கனவே, அதாவது டிஎன்பிசி ஏற்கனவே படித்த நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த டெட் டிஆர்பி ஏற்கனவே படித்த நபர்களாக இருந்தோம், இந்த பார்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்க. சைக்காலஜியும் ஏற்கனவே ஒரு சில டாப்பிக்கெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க, புதுசாக ஒரு சில டாபிக் மட்டும் தான் ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஏற்கனவே படித்த பார்ட் தான். அப்போ மீதி நீங்கள் எங்கே தான் புதுசாக படிக்க போகிறீங்கன்னா இந்த 2 பார்ட்டு மட்டும் தான். அப்போ நமக்கு 32 கேள்விகள் தான் நம்மளை பார்த்தோன்னா வந்து அசைச்சி ஆளாக போகுது. 32 கேள்விகளை நம்ம எப்படி பார்த்தோன்னா வந்து ஒரு 25 கேள்விகளை வந்து ப்ளஸ் பண்ணணும். 20லேருந்து 25 கேள்விகள் நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய சாமர்த்தியமாக இருக்க போது, நம்மளோட சாதுரியத்தனத்தாக இருக்குது. இது எல்லாமே நம்மளை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ நம்ம முதல்ல எது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 2 கேட்டகரியில் இருப்பீங்க. ஒரு டைப் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் நல்லா படிக்கிற கேட்டகரியாக இருப்பீங்க. இன்னொரு டைப் எப்படி இருப்பீங்கன்னா சோஷியல் படிக்கிற டைப்பாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா சோஷியல் படிக்கிற குரூப்பு இதை படித்து முடிச்சிருங்க, சயின்ஸ் படிக்கிற குரூப்பு இதை படித்து முடிச்சுங்க. ஒரு தலைப்பை ஃபுல்லாக முடித்தா 24 கொஸ்டின் பார்த்தோன்னா கம்ப்ளீட். அப்படி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சோம்னா 34 ஒரு ப்ளஸ் 40 கொஸ்டின். அப்போ சயின்ஸு சோஷியல்லேருந்து மட்டுமே நமக்கு எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னா ஒரு 64 கேள்விகள் பார்த்தோன்னா வருது. 64 கேள்வி வருது. எங்கே இருந்துன்னா சயின்ஸு சோஷியல்லேருந்து வருது. அப்போ இந்த சயின்ஸ் சோஷியல்லேருந்து வரப்போகுது. இந்த கேள்விகள் எங்கேருந்து மட்டும் தான் வரப்போகுது? பள்ளிப்பாட புத்தகத்தில் நிறைய கேள்விகள் வரப்போகுது. அப்போ இந்த 64க்கு நம்ம எப்படி 50க்கு மேலே எடுக்கணும்? 50லேருந்து 55 எடுக்கலாம் தாராளமாக. 55 கேள்விகள் பார்த்தோன்னா போடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? படிக்கணும். இதை ஏற்கனவே நிறையா முறை படிச்சிட்டிங்க.
படித்த விஷயத்தை திருப்பி படிக்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியாது, அது ஈஸியாகவே இருக்கும், ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அப்போ 60க்கு நம்ம எப்படி 64 கேள்விகள் நம்ம எப்படி 55 ப்ளஸ் 60க்கு 50க்கு மேலே நம்ம போகிறதுன்றதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து மேக்ஸ் ரெண்டாவதாக பிடிக்கக்கூடிய பார்ட் எதுனா இருக்குதுன்னா மேக்ஸ். இந்த மேக்ஸ் ஆண்டுதோறும் பார்த்தோன்னா 24, 26, 20 அது மாதிரி சொல்லிட்டு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா கேள்விகள் மாறும். நம்ம ஆவரேஜாக ஒரு 24 கேள்விகள் நம்ம கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த 24க்கு 24 கேள்விகளுமே நம்ம போடலாம். ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஒரு சில டாபிக். ஏன்னா இந்த தேர்வில் கடைசி ஒரு மார்க்கில் விட்ட நபர்கள் கூட திருப்பி இந்த உங்களுக்கு போட்டியாளராக பார்த்தோன்னா வரப்போகிறாங்க. உங்களுக்கு காம்படிட்டர் யாருன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க காம்படிட்டரே கிடையாது. ஏற்கனவே 33 பேர் செலக்ட் ஆகி போனாங்களா, 33 பேருக்கு 1.25 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூட்டிருப்பாங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது உள்ளே போயிருப்பாங்க எப்படி ஒரு 45லேருந்து 50 பேர் 45 பேர் பார்த்தீங்கன்னா கூட்டிருப்பாங்க. அப்போ அங்கேருந்து வெளியே வந்த 12 நபர்களும் யார் காம்படிஷன் தான் உங்களுக்கான காம்படிட்டர் தான். ப்ளஸ் அது இல்லாமல் ஏற்கனவே இப்போ டிஆர்பி நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த டிஆர்பி படித்து முடிச்ச நபர்கள் அப்படியே அந்த கவுன்சிலிங் என்ன கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸில் இருப்பாங்க. அந்த நபர்கள் அப்படியே முழுக்க எங்கே வர போகிறாங்க, இந்த பிஓ எக்ஸாமில் தான் அவங்களோட வெறியையும் தாகத்தையும் பார்த்தா தீக்க போகிறாங்க. அங்கே முட்டனா இந்த இடத்த நான் முடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஃபுல்லோட ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ உங்களோட காம்படிட்டர் எல்லாமே நல்ல ஒரு தகுதியான திறமை வாய்ந்த நபர்கள். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், உங்களோட தகுதியும் திறமையும் பார்த்தோன்னா மெருகேற்றி உங்களோட வெறியை வந்து பார்த்தோன்னா மேலும் பார்த்தோன்னா போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் அதிகமாக எடுக்க முடியுமோ அந்த பார்ட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறீங்க. அப்போ எங்கெல்லாம் எடுக்க போகிறீங்க, இந்த 24 கேள்விகளில் 20க்கு மேலே நம்ம கேள்விகள் பார்த்தோன்னா வந்து போட்டுடணும். அப்போ நம்ம எடுத்தோம்னா ஒரு 55 ஒரு ப்ளஸ் ஒரு 20. அப்போ இது வரைக்குமே பார்த்தோன்னா வந்து 75 கேள்விகளை பார்த்தோன்னா நம்ம வந்து தெளிவாக நம்ம எடுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு 75 கேள்விகள் பார்த்தோன்னா நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த 75 கேள்விகள் ப்ளஸ் அடிஷனலாக என்ன இருக்குது நம்மளுக்குன்னா சைக்காலஜி ஒரு 30 இருக்குது. இந்த 30ல் 15லேருந்து 20 கேள்விகள் நம்ம என்ன பண்ணலாம்னா அசால்ட்டாக போடலாம். 15லேருந்து 20 கேள்விகள், 10 கேள்வி ஒன்றுமே தெரியாதவங்க கூட போடுவான். 15 கேள்வி இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க போடுவான். 15லேருந்து ப்ளஸ் 15லேருந்து 15 வச்சுக்கோங்க, ஒரு 15 கேள்விகள். 15 கேள்விகள் வரும்போது 90 கேள்விகள். அப்போ என்னன்னா இந்த செக்மெண்ட்டை எப்படி அணுகிறீங்க தெரியுதுங்களா, 55 64க்கு 55 கொஸ்டின் நம்ம போட்டணும். ப்ளஸ் மேக்ஸில் 24 கேள்வி கேட்குறோன்னா 20 கேள்விகள் நம்ம போட்டணும். ப்ளஸ் அடுத்ததாக இந்த சைக்காலஜியில் அதிகபட்சம் போடக்கூடிய நபர்கள் 20 கேள்வி போடுவாங்க. குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளோ போட்டணும் பாஸ் பண்ணணும்னா 15 கொஸ்டின் போட்டணும். 15 கொஸ்டின் போடும்போது உங்களோட மார்க் எவ்வளோ இருக்குன்னா 90 கேள்விகள் இருக்கும். அப்போ 90 கேள்வி நம்ம போட்டாச்சா, அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எது எங்கன்னா இந்த 2 பார்ட்டு தான். இந்த 2 பார்ட்டுக்கும் புக்கு நிறைய புக்கு இருக்குது. ஒவ்வொரு புக்கும் எல்லாம் சிம்பிளாக படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அது எல்லாம் தேவிரா புக்குன்னு சொல்லுவாங்க. தேவிரா புக்கு படிக்கணும், புறப்பொருள் வெண்பாமாலை படிக்கணும், பரிபாடல் நூல் படிக்கணும், அப்புறம் வந்து தமிழண்ணல் புத்தகம் படிக்கணும் சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் படிக்கணும். அவ்வளோவோ நான் படிக்கணுமா, அவ்வளோ படித்தாதான் கேள்வி வருமா அப்படின்னா 16 கேள்விகள் இருக்கா. இந்த 16 கேள்விகளில் நமக்கு எத்தனை கேள்வி எடுத்தால் போதும் இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை கேள்வி தேவை, இதில் ஒரு 10 இதில் ஒரு 10. நான் உங்களை பாஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ இங்கே ஒரு 20, அப்போ இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 எடுக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா மட்டும் போதும், ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப பெரிய விஷயம். 16 கேள்வியில் 10 கேள்வி எடுக்கிறது அவ்வளோ இது இல்லை. ஏன்னா 6 கேள்வி கடினமாக தான் இருக்கும், யாருக்குமே தெரியாத பாட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டைப் பண்ணி ஏதாவது ஒரு புக்கை தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸ்கூல் புக்கை A to Z ஃபுல்லாக மெரிச்சிக்கணும். ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக படித்து நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, தேவிரா புக்கு ஒரு புக்கை தெளிவாக எடுத்துக்கங்க. அந்த ஒரு புக்கு இலக்கணம் நிறைய கேள்வி வெளியே தான் சார் கேட்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்த நம்ம எப்படி அணுகலான்னா, இந்த கேள்விக்கு இது பதிலாக இருக்காது, இந்த கேள்விக்கு இது பதிலாக இருக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒமிஷன் மெத்தட்னு சொல்லி ஒரு மெத்தட், அதாவது அகல உழு, நம்ம சிம்பிளாக சொல்லுவது அகல உழுவதை விட ஆழ உழுதலே சிறப்பு அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த ஒரு புத்தகத்தில் தெளிவாக இருக்கிறோமா, அந்த ஒரு புத்தகத்தை தெளிவாக படித்தோமா. ஏன்னா ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணுவாங்க என்ன, எல்லா புத்தகத்தையும் படித்தவங்களா, அவங்களா படித்தவங்க அப்படி இல்லை. அவங்க படித்த ஒரு புத்தகத்தை தெளிவாக படித்தாங்க, தெளிவாக படித்து என்ன பண்ணாங்க, ஈஸியாக கிளியர் பண்ணாங்க. அதே மெத்தட் தான் வெற்றியாளர்கள் ஏற்கனவே ஒரு பாதையை போட்டு போயிருக்காங்கன்னா அந்த பாதையில் நம்ம போய் ஈஸியாக வெற்றி பெற்றுலாம். நான் எனக்கான பாதையை புதிதாக உருவாக்குவேன் அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு பல பேருக்கு அது செட் ஆகாது. அது வந்து ஒரு அது தனி செட்டப். ஏற்கனவே இந்த செட்டப் போயிருக்காங்க. வெற்றியாளர் எப்படி, நான் ஒன்றை ஒழுங்காக ஃபாலோ பண்ணேன், பாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதே தான் ரூல் உங்களுக்கும். ஒன்றை ஒழுங்காக பண்ணுங்கள், உருப்படியாக பண்ணுங்கள், ஈஸியாக பார்த்தோன்னா முடிச்சலாம். அப்போ இதில் 10 இதில் 10 அது சேர்த்தனா ஒரு 20. அப்போ 20 கேள்வி எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், 110 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் போட்டுடலாம். இது என்னது, ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்.
இது ஒரு ஜென்ரலான ப்ரிடிக்ஷன் தான். இன்னைக்கு எக்ஸாம் படிக்க வரக்கூடிய மொத்த பேருமே எந்த கால்குலேட்டில் போடுவாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு போட்ட கால்குலேட் தான். இந்த வீடியோ எப்படியும் பார்த்தோன்னா ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 பேரும் பார்த்தோன்னா உங்களோட காம்படிட்டர் தான். அப்போ 50,000 பேரும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 64ல் நம்ம ஒரு 55க்கு மேலே நம்ம போட்டுருணும். மேக்ஸில் ஒரு 24 கேள்வி கேட்க போகிறாங்கன்னா 24 கேள்விகளை நம்ம 20 கேள்விகளை போட்டணும். அப்போ ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தோன்னா சைக்காலஜியில் வந்து 30 கேள்வினா 15 கேள்வி குறைஞ்சபட்சம் போட்டணும். தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் எடுத்துனா நம்ம எவ்வளோ எடுத்துணும்? ஒரு 32 கேள்வி வரப்போகுதுன்னா அதில் 20 கேள்வி போட்டால் நம்ம சேவ் ஜோனுக்குள்ளே வந்துடுவோம். 110 கேள்விக்குள்ளே நம்ம வந்துடுவோம். இப்போ இதில் தான் உங்களுக்கு காம்படிஷனு. 110க்கு மேலே யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்க போகுது. அப்போ காம்படிஷன் லெவல் புரிஞ்சுங்களா? 110 கிடையாது, 110க்கு மேலே தாண்டி யார் எடுக்க போகிறாங்களோ அவங்க தான் பார்த்தோன்னா வெற்றியாக இருப்பாங்க. இப்போ இந்த 110க்கு மேலே நம்ம வெற்றி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு முறையான ஒரு பயிற்சி தேவை. டெய்லி டெய்லி உங்களை படிக்க வச்சுட்டே இருக்கும். சுடர் விளக்காயினம் பார்த்தோன்னா வந்து தூண்டுகோல் வேணும். அந்த தூண்டுகோல் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்க முடியும். அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்முடைய அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வந்து ஹெச்எம் மாஸ்டர் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருப்பாங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 7/12/2025 அன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அந்த சிம்பிளாக சொல்லுவாங்க, எதுவுமே செய்யாமல் இருப்பவன் சோம்பேறி அல்ல, ஆனால் தன்னால் முடிந்ததையும் செய்யாமல் இருப்பவனும் பார்த்தோன்னா சோம்பேறியே தான். உங்களால் முடியும். பிஏடு முடிச்சுருந்தா என்ன பண்ணலாம்? இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். ஆனால் இது உங்களால் முடியும், பாஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். ஆனால் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நம்மளால் முடியாது கண்ணு, நமக்கு வேணாம் கண்ணு, நம்ம ஏதாவது ஒரு வேலையாக ஒதுங்கிக்கலாம் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம பாருன்னு நம்மளோட ஒரு ஃபோக்கஸை தொடர்ச்சியாக ஒரு இடத்துல சொல்லிகிட்டே இருக்கும்போது இது கிளிக் ஆகினாலும் பக்கத்தில் இருக்கிறது கிளிக் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஓடக்கூடிய வேகத்தை நிறுத்தாமல் ஓடிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த மார்க் செக்மெண்ட் ஸ்பிளிட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த தேர்வு ஆரம்பம். நமக்கு இந்த பயிற்சி பொறுத்த வரைக்கும் தேர்வு என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா 7/12/2025 ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் பேட்ச் சேர்றவங்களா இருந்தாங்கன்னா 1200 ரூபா. அதுவே ஆஃப்லைன் அப்படின்னாங்கன்னா நம்மளுடைய அகாடமிக்கு நேரில் வந்து படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2000 ரூபா. இந்த வினாத்தாள் பார்த்தோன்னா பொறுத்த வரைக்கும் பைலிங்குள்ள பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இதோட மொத்த தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 100+ தேர்வு இருக்கும். நான் சொல்கிறேன் 100+ தேர்வு எப்படியா வைப்பேன் அப்படின்னா வைப்போம். எப்படின்னா டெய்லி டெஸ்ட்டு, டெய்லியுமே 25 கொஷின் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுப்போம். அது வந்து ஒரு 75 நாளுக்கு பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி 25 கேள்வி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்புகளை உங்களை நாங்கள் படிக்க வைப்போம். அந்த தலைப்புகளை நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணோன்னா 25 கேள்வி டெஸ்ட் ஆகணும். ப்ளஸ் அடிஷ்னலாக வீக்லி டெஸ்ட். வீக்கில் பார்த்தோன்னா வந்து வாரத்துக்கு ஒரு 20 டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த வாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 180 கேள்விகள், ஒவ்வொரு வாரத்துக்கும் 180 கேள்வி இருக்கும். 150 மார்க் பார்த்தோன்னா வந்து உங்களோட சப்ஜெக்டுக்காகவும் 30 கொஷின் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்முடைய எலிஜிபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா வந்து செட்டப் இருக்கும். அதே போல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்லாம் பார்த்தோன்னா இந்த செட்டுக்குள்ளே பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு அடங்கிடும். இப்போ நான் சொன்னல டெய்லி உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்னா அந்த செட்டப் தான் பார்க்குறோம். டெய்லி உங்களுக்கு அட்டவணை போட்டுருவேன். அப்போ அந்த அட்டவணைப்படி என்ன ஆகுதுன்னா 1ஆம் தேதி இன்றைக்கி 1/12/2025 தமிழ் 6th தமிழ் சங்க இலக்கியம் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் படிப்பீங்க. படிச்சுட்டு இதுக்கான டெஸ்ட்டு என்னைக்கு எழுதுவீங்கன்னா 2ஆம் தேதி எழுதுவீங்க. ஏன்னா இந்த பாடத்தை படிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா புதுசாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு கூட டைம் கால்குலேஷன் கரெக்டாக போடுறதுக்காக தான் சொல்லியிருப்போம். அதனால் அந்த அடிப்படையில் இது பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அடிஷனல் பார்த்தோன்னா அடுத்த 2ஆவது நாள் 3ஆம் நாள் 3/12/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 3 சப்ஜெக்டை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபிசிக்ஸில் அலகுகள் அளவீடுகள், பொருளியலில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஐநாடு திட்டங்கள், மாதிரிகள், மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸில் சதவீதம், பர்சன்டேஜ், அதாவது சதவீதம் தகுத்துவாங்க. இது 3மே சேர்த்து ஒரு நாள் பார்த்தா உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. இதை 3 சேர்த்து ஒரு நாள் படிக்க முடியுமானா படிக்க முடியும். எப்படி படிக்க முடியும்னா இதில் நீங்கள் என்ன படிக்கணுன்றதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீ இந்த புக்கை படிக்கணுமா அந்த புக்கை படிக்கணுமா தேடி படிக்கும்போது தான் உங்களுக்கு என்னன்னா டைம் எடுக்கும். அலகுகள் அளவீடுகளா இந்த 10 பக்க கண்டென்ட் படி உட்காந்து அப்படின்னு நாங்கள் கொடுத்துருவோம். அதே போல் பொருளியல் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஐநாடு திட்டம்லா இந்த 7 பக்க கண்டென்ட் இதை உட்காந்து படி. ப்ளஸ் இந்த சதவீதத்தில் பார்த்தோன்னா ஒரு 15 மாடல் இருக்குது. அந்த 15 மாடலுக்கு ஒரு 30 சம் ப்ராக்டிஸ் சம்மு நாங்கள் கொடுத்துருவோம். நீ உட்காந்து இதை போட்டு பாரு, இதை உங்களுக்கு நடத்துவாங்க. ஆன்லைன் பேட்ச் சேரவங்களுக்கு அந்த மேக்ஸும் பார்த்தோன்னா நடத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த முடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா இதை படிக்கிறதுக்கு இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் தான். 3 மணி நேரம் ப்ளஸ் இதை படிக்கிறதுக்கு நமக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் உட்காந்திங்கன்னா இந்த பார்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த சைக்காலஜி பார்ட் வந்து 4/12/2025 வச்சுப்போம். ஒரு யூனிட்டை ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. ஏற்கனவே பார்த்தோன்னா இது நம்ம காலேஜ் பிஎட்டில் படித்ததான். பிஎட் நான் எங்கே படித்தேன் சும்மா போனன்ற மாதிரி இருப்பீங்க.
நீங்கள் ஏற்கனவே படிச்சுப்பீங்க, சும்மானால இது ஒன்றுமே இல்லை, கதை தான். இந்த கதையில் உள்ளே வாங்க போகிறீங்க, அந்த ஆத்தர் பேரில் தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அந்த விஷயம் அடிக்கடி அப்படியே நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது வந்துடும். ஏன்னா இந்த சைக்காலஜி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சைக்காலஜியில் ஒன்றுமே படிக்கலனா கூட நீங்களே 10 கொஸ்டின் போட முடியும். அப்படியே நான் எக்ஸாமுக்கு நான் படிச்சின்னா 15 கேள்வி போடலாம். நல்லா படிக்கிறேன் அப்படின்னா 20 கொஸ்டின் போடலாம். நல்லா படிக்கலாம் எனக்கு தேவையில்லை, நமக்கு தேவை அங்கே போட்ட செட்டப் படியில் 15 கேள்வி போடணும். அப்படின்னா இந்த தலைப்பில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எத்தனை நாள்னா 2 நாள் டைம் கொடுப்பேன். 2 நாளில் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதே போல் வந்து கோர் சப்ஜெக்ட் அடுத்து 6/12/2025 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் லாபம் மற்றும் நஷ்டம் வந்து கொடுப்பாங்க. வேதியியலில் பருப்பொருள் வகைப்படுத்த சொல்லுவாங்க. பாலிட்டியில் ஒரு சில தலைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த பாலிட்டியில் இருக்கிறத உங்களுக்கு ஏற்கனவே மேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடத்திட்டே இருப்பாங்க. அந்த கிளாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது ஆன்லைன் கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. டெஸ்ட் பாஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ 6ஆம் தேதி சொல்லியாச்சா, 7ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க, 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் படித்த மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. எழுதுறீங்களா, முதல் வாரம் எழுதுறீங்க, 2வது வாரமும் அதேமாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துரும், 3வது வாரம் அதேமாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துரும், 4வது வாரம் ஒரு தலைப்பு கொடுத்துரும். அப்போ 4 வாரம் முழுசாக படிச்சுமா, ஒரு மாதம் முழுசாக படித்ததை என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ரிவிஷன். ஒரு வாரம் முழுக்க நாங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு கேப் கொடுப்போம். ஒரு வாரம் கொடுத்துட்டா அந்த ஏற்கனவே படித்த 4 டெஸ்ட்டையும் திருப்பி பார்த்தோன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவிஷன். ஏன்னா ஒரு சில பாட்டுகள் ஒரு சிலர் விட்டுருவீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தவறும், ஒரு சில பாட்டு தவறும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், இந்த 7 நாள் கொடுக்குற கேப்பில் டக்குன்னு பார்த்தோன்னா முடிச்சிடலாம். இதே போல் தான் வந்து கண்டினியூவாக பார்த்தோன்னா வந்து ஃபுல் செட்டப்பும் பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸில் கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா சிலபஸ் தான் A to Z ஒவ்வொரு வாரத்தையும் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு சிலபஸ் பேஸ்லாம் வச்சுப்பேன். ப்ளஸ் அதாவது நீங்கள் ஒரு 15-14 தேர்வு வரும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் போய்டும். எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரிவிஷன் போடாமல் வச்சு ஜிகே பார்ட் மட்டும் ஒரு சிலது அப்படியே பார்த்தீங்கன்னா மெரிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். நமக்கு என்னைக்குன்னா 20/3/2026 உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். நமக்கு எக்ஸாம் என்றைக்கு வரலாம், நமக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலுமே 26/3/2026 நமக்கு 28 அந்த 28 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய எக்ஸாமில் நமக்கு எக்ஸாம் இருக்கிறோம். அப்போ எக்ஸாம் முன்னாடி உங்களை என்ன பண்ணுறேன், ஒரு 3 முழு மாதிரி தேர்வு வச்சு உங்களை பார்த்தோன்னா அனுப்பிச்சிடுறேன். இது ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, சரி இன்றைக்கி இந்த தேதியில் எக்ஸாம் வரல சார், அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, ஏப்ரல் மாதம் தான் சார் சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ அந்த எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 தேதி நடக்க போகுது. முன்னாடி இருக்கிற ஒரு வாரம் நம்மளுக்கு விட மாட்டாங்க, அடுத்த வாரம் விட மாட்டாங்க. அப்போ எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு எக்ஸாம் எப்போ நடக்குன்னா ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏப்ரல் கடைசி வாரம் எக்ஸாம் நடக்க போகுதுன்னா அந்த ஏப்ரல் கடைசி வாரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, உங்களை நாங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டு ஏப்ரல் எண்டு வரைக்கும் உங்களை எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை கை கோர்த்து இட்டுட்டு போயிட்டு உங்களை அந்த அரியாசனத்தில் ஏற்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்தோன்னா உங்கள் கூடவே இருந்து பார்த்தோன்னா துணை புரியுற மாதிரி இருக்கும். சார் இந்த பேட்சில் நான் சேர போகிறேன், இந்த பேட்ச் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து ஏற்கனவே சொன்னதான் ஃபீஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 1200 வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் பேட்ச்னு சொல்லியிருப்போம். ஆஃப்லைன்னா நம்ம அகாடமி ஆரணி ஐஏஎஸ் அறிஞர் ஐஏஎஸ் அகாடமிக்கு இங்கே பிரான்ச்சில் வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த சேரத்துக்கு 6383071031 அப்படின்ற நம்பருக்கு பார்த்தோன்னா வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு ப்ளஸ் இந்த நம்பர் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு நம்மளோட ஆஃபீஸ் நம்பராக இருக்கிற 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர், மாவட்டம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒரு ஃபோட்டோ, இந்த 4 விஷயத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த பேட்சில் சேர்த்து கொடுத்துருவாங்க. இந்த பேட்ச் பார்த்தோன்னா முழுக்க எங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம எவ்வளோ பேர் சேர்ந்தாலுமே இந்த பேட்சை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் யார் ஒருத்தர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ கடைசி வரைக்கும் நமக்கு, ஏன்னா இந்த வேலை வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒரே ஸ்டேஜில் 60,000 80,000 சம்பளம் வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு குரூப் 1 எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காங்க கேட்டு பாருங்கள், அவங்களுக்கே தெரியும். நிறைய அட்டெம்ப்ட் நிறைய, அதில் வந்து அதோட ஹார்ட் ஒர்க்கோட லெவல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். எங்களுக்கு படிக்கிற இடத்துல பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை காட்டிலும் இது பார்த்தோன்னா கொஞ்சம் சுலபம் தான். அப்போ இந்த ஒரு சுலபமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த, ஏன்னா போட்டியாளரும் நீங்கள் யார், பிஎட் தான், அங்கே ஓப்பன் டு ஆல் எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் உங்களை மாதிரி பிஎட் படித்த நபர்கள் மட்டும் தான் போட்டியாளர் போகிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து போயிட்டா ஈஸியாக பார்த்தோன்னா வந்து வெற்றி பெறலாம். சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், இந்த வாய்ப்பு திருப்பி தவற விட்டால் 2027 அல்லது 28 தான் நமக்கு ரிட்டர்ன் பேக் வரும். ஏன்னா இந்த வாய்ப்புன்றது பார்த்தோன்னா அது கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பு தவறு விட்ட பல பேர் இந்த எக்ஸாம் 3வது எக்ஸாம் எழுதக்கூடிய, இந்த 3வது எக்ஸாம் எழுத வரக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்டே எத்தனை பேர் நம்மக்கிட்ட அட்மிஷன் போட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திங்க. எப்பவுமே நம்ம அகாடமி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ.